அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்டு போட்டி அப்படின்னு நான் உனக்கு கேள்விப்பட்டதும் கிடையாது, நான் பார்த்ததும் கிடையாது. எங்கள் வீட்லேயும் ஒரு நாள் கூட செஞ்சதே கிடையாது. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை அடிக்கடி செய்வாங்க. நான் சுத்தமாக சாப்பிடவே மாட்டேன். ஆனால் எல்லோரும் கன்வின்ஸ் பண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு 2 பீஸ் 3 பீஸ் மட்டும் சரி கடமைக்காக சாப்பிடுவேன். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா எனக்குமே அது ஒரு பழகிடுச்சு. நானும் அதை சமைக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதை க்ளீன் பண்ணவும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன். யாரெல்லாம் இந்த மாதிரி அம்மா வீட்டில் சுத்தமாக சாப்பிடாத ஒரு டிஷ் வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் வந்து ரொம்ப சகஜமாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்திங்கன்னா போட்டி குழம்பு தாங்க செஞ்சுருந்தோம். இது ஹஸ்பண்டுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் எடுத்து வச்சாச்சு. மார்னிங் ரொட்டீன் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் பையனுக்கும் சாப்பாடு விட்டுட்டு மதியானம் தூங்க போட்டாச்சு. அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலைலாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். 2 நாளாக பார்த்திங்கன்னா துணி சுத்தமாக காயவே இல்லைங்க, சரியான மழையாக இருந்துச்சு. இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் நல்ல வெயில் அடித்ததுனால துணி எல்லாமே காஞ்சிடுச்சு. துணி எல்லாமே எடுத்தாச்சு. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா என் துணி ஹஸ்பண்ட் துணி ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஒரு மூட்டையில் கட்டி வச்சுருவேன். அந்த டேயில் என்றைக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் கடகடன் மடித்து வச்சுருவேன். இது வந்து அயனிங்க்கு கொடுக்க வேண்டிய துணி, அதையும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.